முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார தொண்டர் ஊழியர்கள் வடமாகாண சபை உறுப்பினர் தூணா ரவிகரனின் அலுவலகத்திற்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தமது கோரிக்கைகளை உரிய அதிகாரிகள் கவனத்திற்கொள்ளவில்லை என தெரிவித்து முல்லைத்தீவு கன்னிப்பாடு பகுதியில் சுகாதார தொண்டர் ஊழியர்களினால் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பல வருடங்களாக சுகாதார தொண்டர்களாக பணியாற்றும் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை என்றும் தமது பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்க வேண்டும் என்று கோரியும் இந்த கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வடமாகாண சபை உறுப்பினர் து ரவிகரனிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்தனர். ஏற்கனவே இது பற்றி சுகாதார அமைச்சர் வடமாகாணம் அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அண்மையில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் யாழ்ப்பாண சுகாதார தொண்டர்களுக்கு முன்னாலும் தன்னுடைய கருத்தை தெளிவாக கூறியிருக்கின்றார். இந்த சுகாதார தொண்டர்களுக்கான இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விடயத்தில் தாங்கள் கவனம் எடுப்போம் என்றும் நிச்சயமாக இதை ஜனாதிபதியோ சுகாதார அமைச்சர் மத்திய அமைச்சருக்கோ கொண்டு செல்வோம் என்பதையும் முதலமைச்சரும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். வடமாகாண சுகாதார அமைச்சரும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். நிச்சயமாக இவர்களுக்கான ஒரு தீர்வு கிடைப்பதற்கு என்னாலான முயற்சியை நான் செய்வேன். சுகாதார தொண்டர்களின் பிரச்சினைகளுக்கு உரிய தரப்பினரிடம் பேசி தீர்வினை பெற்றுத் தருவதாக வடமாகாண சபை உறுப்பினர் உறுதியளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார்.